கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் தேவ கிருபையால நல்லா உற்சாகமாக சந்தோஷமாகவே நல்லா பலமாக இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப நாள் பிறகு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா எனக்குள்ளார ஒரு வாஞ்சை. ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து ஜனங்களுக்கு நம்ம போய் சொல்லணுமே, ஷேர் பண்ணணுமே என்று சொல்லி, எஸ்பெஷலி இப்ப இந்த காலத்துல இருக்கின்ற வாலிப பிள்ளைங்க மத்தியில இந்த காரியம் போய் சேரணுமே என்று சொல்லி, அவங்க வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமா இருக்கு என்று சொல்லி அந்த வாஞ்சோடு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் அதே நேரத்துல சேம் டைம் நான் வந்து விசுவாசிக்கிறேன், நான் சொல்ல போற ஒவ்வொரு காரியமும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாலிபரா இருக்கிற நம்ம இந்த வாலிப வயசுல பாத்தீங்கன்னா, இந்த வயசுல தான் நம்ம அநேக காரியத்தை நம்ம சிந்தனைகளை நம்ம வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. எஸ்பெஷலி நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த வாலிப வயசுல தான் அநேக பிளான்ஸும் அநேக திட்டங்களை நம்ம போட ஆரம்பிப்போம். இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து எதிர்காலத்தை நம்ம அடையணுமே, இந்த மாதிரி இப்படிப்பட்ட வீட்டுல நம்ம இருக்கணுமே, இப்படிப்பட்ட காரி நம்ம நம்மளுக்கு இருக்கணுமே, இப்படிப்பட்ட வேலையில நம்ம இருக்கணுமே, இப்படிப்பட்ட சம்பளத்தை நம்ம வந்து எடுக்கணுமே என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு திட்டங்களுக்குள்ளார நம்ம கடந்து போய்கிட்டு கொண்டு இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கான ஆழமான ஒரு சிந்தனைகள்ல கூட நம்ம இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு காரியத்தை நம்ம வந்து அடையணும் என்று சொன்னாக்கா அதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதற்கான ஒரு ப்ராசஸ், அந்த சக்சஸ் நம்ம பார்க்கணும்னாக்கா இந்த ப்ராசஸ்க்குள்ளார நம்ம எப்படி போவோம், எந்தெந்த காரியம் நம்மள எந்த உபத்திரங்கள் நம்ம வந்து கடந்து போகணும், எவ்வளவு சேலஞ்சஸ் நம்மளுக்கு வரும் என்று சொல்லி அதையும் நம்ம வந்து அநேக நேரத்துல நம்ம வந்து ரொம்ப ஆழமாகவே நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு காரியத்தை நம்ம வந்து இங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த காரியத்தை எல்லாம் நம்ம எதிர்காலத்துல இப்படியாப்பட்ட காரியத்தை எல்லாமே நம்ம யோசிக்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்துல இந்த காரியம் எல்லாமே இந்த நமக்கு வீடா இருக்கட்டும், நம்மளுடைய படிப்பா இருக்கட்டும், நம்மளுடைய செய்யற வேலை, சம்பளம், நம்ம வாங்க போற காரா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம அடையிறப்ப, அந்த காரியத்தை எல்லாம் அடையிறப்ப அந்த ஒரு விஷயம் எந்த விஷயத்துக்கு வந்து அந்த காரியம் எல்லாமே எந்த விஷயத்துக்கு லாபமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மாம்சத்திற்கு தான் அது லாபமாக இருக்குது. ஹல்லேலூயா. சோ இங்க நம்ம வந்து மாம்சத்துக்கான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்துல குறித்து நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி அந்த ஆசீர்வாதம் எல்லாமே எங்க போய் சேரும்? நம்மளுடைய மாம்சத்திற்கு போய் சேரும். அதே நேரத்துல இன்னொரு விஷயமும், நம்ம இந்த காரியத்தை எல்லாமே நம்ம அடையறதுக்கு முன்ன இன்னொரு விஷயமும் நம்ம வந்து கவனமாகவே, ரொம்ப ஆழமாகவே, ரொம்ப சீரியஸாகவே நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அது என்னன்னு காரியம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மா. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இந்த காரியத்தை எல்லாமே மாம்சத்திற்கு ஒரு காரியத்தை அடையணும் என்று சொல்லி நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த காரியத்தை அடையணும் என்று சொல்லி நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ, அதே விட நம்மளுடைய ஆத்மாவுக்கு, நம்மளுடைய சொந்த ஆத்மாவை தேவன் இடத்துல போய் கொண்டு சேர்க்கறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆதியில கொண்ட அந்த அன்பு, தேவனோடு இணைந்த அந்த அன்பு, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்ப இந்த மாம்சத்தை குறித்து நம்ம அநேக நேரத்துல யோசிக்கிறப்ப இங்க இருக்கிற அந்த உறவு எவ்வளவு தூரமாகி இப்ப அந்த ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே எங்க போச்சுன்னு சொன்னாக்கா நம்மளுடைய மாம்சத்தை குறித்து, மாம்சத்தை குறித்து அதுக்கு அடைய போற ஒரு காரியத்தை இந்த இடத்துல போய் அதை போய் சேர்ந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப வந்து சில வாலிப பிள்ளைங்க ஓகே, ஆனா இப்ப பல வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில நான் என்ன பாக்குறேன்னா, ஆதியில செய்த அந்த ஊழியமும் சரி, தேவனுக்காக அந்த வைராக்கியமா அந்த வாஞ்சையும் சரி, அந்த உற்சாகமும் சரி, இப்ப நாளுக்கு நாளாக அது வந்து ரொம்ப தேவனை விட்டு தூரமாக ஆகி இப்ப என்ன எது நோக்கி ஓடுறாங்கன்னா, எதிர்காலத்துல நம்ம நல்லா இருக்கணுமே என்று சொல்லி அதற்கான நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய எஃபர்ட்டை போட்டு அது அடையறதுக்கு அவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கு சண்டே தேவன் இடத்துக்கு போய், தேவன் ஆலயத்துல போய் தேவன் ஆராதிக்க கூட நேரம் இல்லாமல் அதை ஸ்கிப் பண்ணி அந்த சாக்ரிஃபைஸ் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எதிர்காலத்தை, அந்த காரியத்தை அடையறதுக்கு அவங்க நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அது வந்து டேக் இட் ஈஸி, ரொம்ப சிம்பிளாகவே அவங்க வந்து பாக்குறாங்க. சோ இப்போ உள்ள காலத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு வாலிபங்க நான் பாக்குறேன்னா, அவங்க சொந்த அந்த ஆத்மாவே, அவங்களோட சொந்த ஆத்மா, அந்த சோலுக்கு அந்த நேரத்தை செலுத்தாமல் அதிக நேரத்துல அவங்க மாம்சத்திற்கு தான் நேரத்தை செலுத்துறாங்க. ஆனா தேவனுக்கு கீழ்படுகிறாங்க, தேவனுக்கு எல்லாமே செய்யறாங்க, தேவனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய காரியத்தையும் கொடுக்குறாங்க.
ஆனா அது தேவன் நம்மகிட்ட கேட்டு இருந்தாங்கன்னா தேவனுக்கு கொடுங்க, அது வேணாம்னு சொல்லல. அதே நேரத்துல நம்மளோட ஆத்மாவை எவ்வளவு டீப்பா நம்ம தேவனோட கனெக்ட் பண்றோம், எவ்வளவு அந்த உறவுகளை தேவனுக்குள்ள அந்த உறவுகளை எப்படி பாதுகாத்துக் கொள்றோம் என்று சொல்லித்தான் தேவன் நம்ம இடத்துல ரொம்ப ஆழமாகவே அவங்க வந்து எதிர்பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப நான் பாக்குற ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலைமையில அதை வச்சுதான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். அதே நேரத்துல நம்மளுக்கு தெரியணும், ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அடையணும் என்று சொன்னாக்கா நம்ம அந்த காரியத்துக்கு நம்ம திட்டங்களை நம்ம போடலாம், அதற்கான பிளான்ஸை நம்ம போடலாம். ஆனா அந்த போட்ட பிளான்ஸை அதை தீர்மானிக்கிறது தேவன் கையில தான் இருக்கு. இன்னொரு காரியம் நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு காரியம் தான் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாமே அது நிலைத்து நிக்கணும் என்று சொன்னாக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க, அந்த உறவுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் தான் நீங்க போனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க அம்மா அப்பா, உங்க பேரண்ட்ஸ், உங்களுடைய போதகர், உங்க சபை மக்களுங்க, நீங்க எவ்வளவு தூரம் நீங்க போட்ட திட்டங்கள் தூரத்துல நீங்க எவ்வளவு டீப்பா நீங்க போனாலும் அவங்களா உங்க கூட இருந்தாலும் சரி, ஆனா நீங்க போட்ட திட்டங்கள் நீங்க அடையிறப்ப அது நிலையான ஒரு காரியம் இல்லாம போகிறது. ஆமென். ஏன்னா தேவன் உங்களோடு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நம்ம தேவன் நம்மளோடு இருக்கிறப்ப தான் நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம அடையிறப்ப அது ஒரு நிலையான ஒரு காரியமாகவே அதை அடையும். ஆமென், ஹல்லேலூயா. இதற்கான ஒரு வசனத்தை நம்ம வந்து படிக்கலாம். ஜான் சாப்டர் 15:5 அதிலே போட்டிருக்கு, apart from me you can do nothing. என்னை அல்லாமல் உன்னால எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம இந்த வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வசனத்தையும் நம்ம விசுவாசிக்கிறோம், அந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம வாழ்க்கையில இந்த திட்டங்கள் மத்தியில நம்ம கடந்து போறப்ப நம்ம அந்த ஒரு காரியத்தை அடையிறப்ப அது ஒரு நிலையான காரியமாக இருக்கும். ஆமென். இன்றைக்கு நம்மளை அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எவ்வளவு தூரமாகவே இருக்கிறது நம்மளுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவுகள் எவ்வளவு தூரமாக இருக்குது என்று சொல்லி நம்மளே அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதியில கொண்ட அன்பு அது இப்போ வரைக்கும் நிலைத்திருக்கா, அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறுத்திருக்கா என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியம் மாத்திரம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம உலகத்துல நம்ம அடைய போற ஒவ்வொரு காரியமும், நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு செல்வங்களும், ஒவ்வொரு பொக்கிஷங்களும் அது மண்ணா போகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மளுடைய மாம்சமும் இது மண்ணா போயிடும். தேவன் இடத்துல நித்தியமா வாழ போற அந்த இடத்துல நித்திய வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம பரலோகத்துல எந்த காரியத்தை கொண்டு போறோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஆத்மா. இந்த உலகத்துல வாழ்ற வரையிலும் நம்ம ஆத்மாக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை, அந்த எஃபர்ட், அந்த சாக்ரிஃபைஸை நம்ம அதை விட நம்ம ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கிறோமா, நம்ம சொந்த சோலுக்கு நம்ம கொடுக்கிறோமா என்று சொல்லி நம்மளே இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது ஒரு சீரியஸான ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில நம்ம புரியறதுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்திலேயே நம்ம இன்னொரு வசனத்திலேயே நம்ம பார்க்கலாம், இந்த உலகத்தை நாம் ஆதாயம் பண்ணினாலும் நம்மளுடைய ஆத்மாவை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு என்ன லாபம்? ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லா காரியமும் நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நம்ம கிடைச்சாலும் சரி, ஆனா நம்மளுடைய சோலுக்கு நம்மளோட ஆத்மாக்கு எந்த ஒரு காரியமும் நம்ம சேர்த்து வைக்கலன்னா நம்மளுக்கு என்ன லாபம்? நம்ம கிடைச்சதுக்கு நம்ம அந்த காரியத்துல நம்ம கிடைச்சதுக்கு என்ன லாபம்? அந்த சாட்டிஸ்பிகேஷன் வந்து அது கொஞ்ச நாளைக்கு தான். நம்மளுக்கு கிடைத்த அந்த பொருளும் சரி, நம்மளுக்கு எதிர்காலம் நம்ம நினைச்ச எதிர்காலம் நம்மளுக்கு அடையிறப்ப சரி, அது கொஞ்ச நாளைக்கு தான் அது நிலைத்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நித்தியமாய் நம்ம கொண்டு போறோம் இந்த பொக்கிஷத்துக்கு நம்மளோட ஆத்மாவை அந்த ஒரு பொக்கிஷமா நம்ம பாக்குறப்ப இதுக்கு தான் நம்ம அநேக நேரத்தையும் அநேக சாக்ரிஃபைஸையும் நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எல்லா வாலிப பிள்ளைங்களும் இந்த வீடு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரையும் நான் உற்சாகப்படுத்துறேன். நம்மளுடைய மாம்சத்திற்கு அநேக நேரத்தை கொடுக்கறதுக்கு முன்ன நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளுடைய சொந்த ஆத்மாக்கு அநேக நேரத்தை கொடுப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம தேவ வசனத்தை நம்ம எவ்வளவு தியானிக்கிறோம் என்று சொல்லி முக்கியமாக இருக்கிறது. இதெல்லாம் காமனான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து எங்க போனாலும் நம்ம சொந்த சபையிலும் சரி, நம்ம எங்க பார்த்தாலும் சரி, எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பைபிள் படிங்க, அதை தியானம் செய்யுங்க, தேவனோட அந்த உறவை வந்து நீங்க எப்பவுமே நீங்க கட்டுங்க. ஜெபம் முக்கியம், ஆராதனை முக்கியம், இதெல்லாம் சொல்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா எத்தனை பேர் இப்ப வரைக்கும் இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து கடைபிடித்திருக்கோம்? அதுதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஆமென், ஹல்லேலூயா. சிம்பிள் திங்கா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை அடையிறப்ப நம்ம பரலோகத்துல
ஒரு பொக்கிஷத்தை நம்ம கொண்டு போறோம். ஆமென். அல்லேலூயா. அது நம்மளுடைய ஆத்மா. நம்ம ஆத்மா மட்டும் இல்ல, நம்ம எப்ப நம்மளோட ஆத்மா பாத்துக்கிறோமோ அப்பதான் தேவன் நம்மளுக்கு நியமிச்ச ஆத்மாக்களே நம்ம பார்க்க முடியும், அவங்களை வழி நடத்த முடியும். நம்ம சொந்த ஆத்மாக்கு நம்மளுக்கு வந்து டைம் இல்லைன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஜனங்களை எப்படி நம்ம வழி நடத்த போறோம், அந்த ஆத்மா எப்படி நம்ம வழி நடத்த போறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்ப இந்த வேலையில் நான் விசுவாசிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆத்மாவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவத்தை கொடுப்போம். நம்மளுடைய அந்த உறவு தேவனோடு இருக்கிற அந்த உறவு நம்ம இழந்து விட்டோம் என்று சொன்னாக்க மறுபடியும் இந்த ஆதி அன்பை நோக்கி நம்ம போய் அந்த ஒரு காரியத்தை மறுபடியும் நம்ம கட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம விசுவாசத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனோட வார்த்தையை எப்பவுமே நம்ம தியானம் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாமே தேவனுடைய சித்தமா என்று சொல்லி அதை அறிந்து தேவன் முடிவு எடுக்கணும் என்று சொல்லி தேவன் கையில நம்ம கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதே நேரத்துல இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட நம்ம சொந்த ஆத்மாக்கு நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.